ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வசனத்தில் கூட 2 முறை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது நம்மீது ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் மிகவும் அன்புடையவராக, அக்கறை உள்ளவராக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் ஒரு மனிதன் அநேக வேதனைகள் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், பல கஷ்டத்தின் மத்தியில் தான் அழுது கண்ணீர் விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் கூட ஆகார் அழும்போது ஆண்டவர் கண்டு அவருக்கு நீரூற்றை கிடைக்கும்படியாக அவர் செய்தார். அதுபோல் நம்முடைய கண்ணீரை எல்லாம் தேவன் காண்கிறவராக இருக்கிறார். நாம் அழுவதை அவர் தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி அழ வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த மனிதர்கள் அழும்போது அப்படி சொல்வது கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன் நம்மை உருவாக்கினவர், அவருடைய கரத்தினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, அவருடைய சுவாசத்தை கொடுத்ததினால் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இந்த வார்த்தை, இந்த வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். நம் அழுவதை அடக்கி கண்ணீர் விடாதபடிக்கு கண்களை காத்துக்கொள் என்று தேவனுடைய வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அன்பான தேவன் நமக்கு அழாதபடிக்கு நம்முடைய கண்ணீரையும் துடைத்து நம்முடைய கண்ணீரை நீக்கிவிட்டு இன்னும் மறுபடியும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வசனத்தில் 2 முறை கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நாம் அழுகிற நேரங்களில், சோர்ந்து போகிற நேரங்களில், கண்ணீரின் நேரத்தில் தேவன் நம்முடைய கண்ணீரை துடைத்து அவர் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டென்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்காக நீங்கள் எதை செய்கிறீர்களோ, எந்த நற்கிரியைகளை செய்கிறீர்களோ, ஜெபிக்கிறீர்களோ, ஒவ்வொரு நாளும் அவருக்காக நீங்கள் என்னென்ன செய்கிறீர்களோ, மற்றவர்களுக்கு நன்மை செய்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் அந்த நீங்கள் செய்கிற கிரியைகள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம் அநேக காரியங்களை செய்து நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து போயிருப்போம், எந்த பலனும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிற, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்றால், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் அநேக நற்கிரியைகளை செய்தாலும் தேவன் நமக்கு நன்மைகளையும் ஆண்டவர் அதற்கேற்ற பலனையும் தேவன் கொடுக்கிறார் என்பதை நாம் மறந்து போகாதபடிக்கு நம்முடைய கண்ணீரை துடைத்து நமக்காக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் கர்த்தர் சொல்லியிருக்கிற பிரகாரம் நீங்கள் அழ வேண்டாம். உங்களுடைய கண்ணீரை தேவன் துடைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மியான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது வைத்திருக்கிற அன்புக்காய், எங்களை நேசிக்கிறபடியினால் எங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக கண்ணீரை நீர் ஆண்டவரை மாற்றுகிற தேவனாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே உமக்காக இந்த பூமியில் எதை செய்தாலும் அதற்கேற்ற பலனை நீர் கொடுக்கிறீர் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கிரியைகளுக்கும் நீர் பலன் கொடுப்பீர் என்ற இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.